ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாரியான ஒரு ஒரு ஈவென்ட்ல வந்து படங்கள் தேர்ந்தெடுக்கணும்னா, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அஜித், விஜய், ரஜினி சார். ஸோ இன்னும் அந்த கமர்ஷியல் எலமெண்ட் படங்கள் தான் நம்ம அதிகமா கொண்டாடிருக்கோம். இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் என்ன அப்டின்னா, இதுல நீங்க பார்க்க போற படங்கள் 12 படங்கள்ல ஒரு 3, 4 படங்கள் தான் கமர்ஷியலா அந்த புரொடியூசருக்கும் சரி, டைரக்டருக்கும் சரி, "அப்பா! படம் 4 பேருக்கு போச்சுப்பா. காசு பார்த்தோம். இன்னொன்னு நெறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கும்னு" நெனச்சிருப்பாங்க. எஸ். பட் மித்த கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள், 8 படங்கள் வந்து போட்ட காசு கூட எடுக்க முடியாத ஒரு படங்கள் தான். போட்ட எஃபோர்ட்ஸ்க்கு தமிழ் ஆடியன்ஸ் மூலியமா மரியாதை கிடைக்காத ஒரு மரியாதை மீன்ஸ் அவங்களுக்கு தியேட்டர் போய் பார்த்துருக்கலாமே, எஸ். நல்லா சப்போர்ட் மக்களுக்கு வந்து பண்ணியிருக்கலாமே. இந்த படம் வந்ததா அப்படின்ற எஸ். லெவலுக்கு தான். தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சா? இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சா? ம். அப்படின்ற ஒரு ஜோன்ல இருக்கக்கூடிய சில படங்கள் இதுல இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல நம்ம தலைவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிபியூட் அங்கீகாரம், பண்ணியிருந்தோம். ட்ரிபியூட் குடுத்திருந்தாங்கல்ல. அதே மாரி நம்ம சென்னையில நடக்கும்போது, சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல நடக்காம இருக்குமா? 30 இயர்ஸ் ஆஃப் பாஷா அண்ட் 60 இயர்ஸ் ஆஃப் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அந்த ஒரு விஷயத்த வந்து ட்ரிபியூட் குடுக்கணும். அத வந்து சரி செரிஷ் பண்ணணும் அப்படின்றதுனால, இந்த சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லயுமே பாஷா படத்த வந்து ஸ்கிரீன் பண்ண போறாங்க. எஸ். எப்படி அந்த சென்னையில நடக்கும்போது தலைவருக்கான ட்ரிபியூட் இல்லாம இருக்குமா? ஸோ அந்த ஒரு விஷயமே பாஷா படத்தின் மூலியமா தலைவர் அவருக்கு 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம வந்து ட்ரிபியூட் குடுக்க போறாங்க.